உங்க கூடவே இருந்துட்டு உங்க வெற்றியை பார்த்து உள்ளுக்குள்ளேயே பொறாமையில வெந்துகிட்டு இருக்கிறவங்கள கண்டுபிடிக்கிறது இந்த காலத்துல முக்கியமான ஒரு விஷயமா நாம கன்சிடர் பண்ணணும். முன்னாடி காலத்துல யாராவது பொறாமைப்பட்டா நேருக்கு நேர் திட்டுவாங்க, கோபப்படுவாங்க. ஆனா இப்போ இருக்கிற மாடர்ன் யுகத்துல பொறாமைப்படுற மனுஷங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இப்போ இருக்கிற மனுஷங்களோட பொறாமை அழகான சிரிப்புக்கும் போலியான சப்போர்ட்டுக்கும் பின்னாடி ரொம்ப பத்திரமா ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்க மன அமைதிய பாதுகாக்கிறது உங்க வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மறைமுக பொறாமை ரொம்பவே ஆபத்தானது. உங்க கூட யார் இருக்கும்போது உங்க எனர்ஜி குறையுதுன்னு நீங்க கவனிச்சாலே யார் உங்க மேல பொறாமைப்படுறான்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த பொறாமை எப்ப தெரியுமா தொடங்குது? உங்களோட கனவு நனவாகும் போதுதான் அவங்களுக்கு உங்க மேல பொறாமை வர ஆரம்பிக்குது. இந்த பொறாமைப்படுற மனுஷங்களோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அறிகுறி 1, வெறும் பேச்சுக்கு மட்டும் ஆதரவு, முயற்சிக்கு மௌனம். அதாவது சப்போர்ட் ஃபார் பொட்டென்ஷியல் அண்ட் சைலன்ஸ் ஃபார் ப்ராக்ரஸ். நீங்க உங்களோட ஒரு பிளானை அல்லது உங்க லட்சியத்தை வெறும் பேச்சாகவோ இல்ல ஒரு ஐடியாவாகவோ நீங்க அவங்க கிட்ட சொல்லும்போது அது அவங்களுக்கு பயத்தை தராது. ஆனா உங்க பிளான் எப்போ ஒரு செயலா மாறுதோ அப்போதான் உங்க கூட இருக்கிற பொறாமைப்படுற மனுஷங்களோட நிஜ முகம் வெளியே வரும். அது ஏன் அப்படின்னா, நீங்க உங்க லட்சியத்தை நோக்கி ஒரு ஸ்டெப் வைக்கும்போது அவங்க செய்யாத ஒரு விஷயத்த நீங்க செய்றீங்க. உங்களோட வெற்றி அவங்களோட சோம்பேறித்தனத்தை அவங்களுக்கு கண்ணாடி மாதிரி எடுத்து காட்டுது. அதனால அவங்க மனசுக்குள்ள சின்னதா ஒரு தாழ்வு மனப்பான்மை எட்டி பாக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. அதாவது நீங்க உங்க லட்சியம் கனவை அடைவதற்கான பிளானிங் ஃபேஸ்ல இருக்கும்போது அதை பத்தி அவங்க கிட்ட சொல்றப்போ, சூப்பர் ஐடியா மச்சான், கண்டிப்பா பண்ணு, உன்னால முடியும் அப்படின்னு உங்களை பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வெறும் வார்த்தை தானே, இதனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தானே. ஸோ பாசிட்டிவா உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க நிஜமாகவே உங்க கனவை அடைய தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இங்க கனவுன்னு சொல்றது ஒரு பிசினஸா கூட இருக்கலாம். ஸோ நீங்க நிஜமாவே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலோ அல்லது உங்க லட்சியத்தை அடைய முதல் படியை எடுத்து வச்சாலோ திடீர்னு உங்களுக்கு அவங்க கொடுத்த சப்போர்ட் காணாம போயிடும். எந்த ஒரு வாழ்த்தும் அவங்க கிட்ட இருந்து வராது, வெறும் மௌனம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களோட முன்னேற்றம் அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை தருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நிஜமான நண்பர்கள் நீங்க பிளான் பண்ணும் போதும் உங்க கூட இருப்பாங்க, நீங்க அதை செஞ்சு முடிக்கும் போதும் உங்க கூடவே இருந்து அதை கொண்டாடுவாங்க. அறிகுறி 2, உங்க தகவல்களை உங்களுக்கு எதிராக திருப்புவது. அதாவது வெப்பனைசிங் இன்ஃபர்மேஷன். இவங்க எப்பவும் உங்க கூடவே இருந்து உங்களை பத்தின இன்ஃபர்மேஷனை ஒரு டிடெக்டிவ் மாதிரி வாட்ச் பண்ணி சேகரிப்பாங்க. உங்களை பத்தி துருவி துருவி விசாரிப்பாங்க. இது உங்க மேல உள்ள அக்கறையினால அவங்க பண்ணல, உங்களை வீழ்த்துறதுக்கான ஆயுதங்களை அவங்க சேகரிக்கிறதுக்காகத்தான் அப்படி பண்றாங்க. இவங்க எப்படியெல்லாம் உங்ககிட்ட போட்டு வாங்கி உங்களை பத்தி தெரிஞ்சுப்பாங்க தெரியுமா? நான் சில உதாரணங்கள் சொல்றேன், கேளுங்க. உங்களோட சம்பளம் பத்தி ஜாலியா கேட்குற மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா, புது வேலை கிடைச்சிருக்கே மச்சான், சம்பளம் எவ்வளோ, கைக்கு ஒரு 50,000 வருதா அப்படின்னு கேட்டுட்டு மற்றவங்க கிட்ட போய் 50,000 கொடுக்குற அளவுக்கு அவனுக்கு அங்க ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, சும்மா பந்தா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், உங்க வளர்ச்சியை சந்தேகப்படுவாங்க. எப்படின்னா, நீங்க ஒரு கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. புதுசா கார் வாங்கியிருக்கே, இதுக்கு எப்படி காசு வந்தது, லோன் போட்டியா இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா அப்படின்னு கேட்பாங்க. இது அக்கறையில அவங்க கேட்கல, நீங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் முன்னேறினீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் அது.
அடுத்து உங்களோட முடிவுகளை குறை சொல்வாங்க. உதாரணமா, நீங்க ஒரு புது வீடு வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீ குடிபோக போற ஏரியா இதுவா? அங்கெல்லாம் ஒரு வசதியும் இருக்காது, ரொம்ப மோசமா இருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவன் இவ்ளோ பெரிய இடத்துக்கு போயிட்டானே அப்படிங்கிற கடுப்பு தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட நீங்க உங்க மனசை திறந்து பேசும்போது உங்களோட முன்னேற்றம் அவங்களுக்கு ஒரு பலவீனத்தை உருவாக்குது. அவங்க உங்ககிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களை பத்தி மட்டும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க துடிப்பாங்க. இத எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? நீங்க அவங்க கிட்ட சொன்ன ஒரு பிரைவேட் இன்ஃபர்மேஷன் எப்போ ஒரு மூன்றாவது நபருக்கு தெரியுதோ அப்ப அந்த விஷயம் எப்படி யார் மூலமா லீக் ஆச்சு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சோ உங்க ரகசியங்களை நீங்க யார்கிட்ட சொல்றீங்க அப்படிங்கறதுல ரொம்ப உஷாரா இருங்க. அறிகுறி 3. தனிமையில் பாராட்டு, சபையில் மௌனம். அது ஏன்னா உங்க மேல பொறாமப்படுறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. உங்களை பொது வெளியில பாராட்டுனா மத்தவங்களும் உங்களை மதிக்க ஆரம்பிச்சிடுவாங்களோ, தன்னோட ஸ்டேட்டஸ் உங்களை விட குறைஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுவாங்க. அதனால தனிமையில உங்களோட ஃபேன் மாதிரி உங்களை புகழ்வாங்க. ஆனா மத்தவங்க முன்னாடி அமைதியா இருப்பாங்க. உதாரணமா சொல்லணும்னா, ஒரு ஆபீஸ் மீட்டிங் அல்லது ஒரு பார்ட்டில அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாரும் உங்களுடைய ஒரு சாதனைய பாராட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நேத்து வரைக்கும் தனிமையில உங்களை ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்த அந்த நபர் இந்த பார்ட்டில மட்டும் ஒண்ணுமே பேசாம கல்லு மாதிரி உட்கார்ந்துருப்பாரு. இல்லனா பேச்ச வேற பக்கம் டைவர்ட் பண்ணுவாரு. ஆனா உண்மையான ஒரு நண்பன் சபையில உங்களை பத்தி பெருமையா பேசுவான். இந்த பொறாமப்படுறவன் தான் உங்க திறமைய பொதுவெளியில சொல்றதுக்கு பயப்படுவான். அறிகுறி 4. உங்கள் தோல்விகளின் சரித்திராசிரியர். த ஹிஸ்டோரியன் ஆஃப் யுவர் ஃபெயிலியர். இவங்க உங்களுடைய பழைய தோல்விகளோட வரலாறுகளை ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதனால இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. எப்போதெல்லாம் நீங்க ரொம்ப சந்தோஷமா ஒரு சக்சஸ் மூட்ல இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களோட பழைய தோல்விகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை அப்படியே கீழே இழுப்பாங்க. இவங்க 2 விதமா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹிஸ்டோரியன் ஆஃப் டிராமா. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டமான காலத்தை தேதி நேரம் உட்பட அக்கு வேறு ஆணி வேறா ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஏன்னா உங்களோட கஷ்டம் தான் அவங்களுக்கு ஒரு ரகசியமான ஆறுதலை தருது. 2வது ரகம், வெற்றிகளின் பார்வையாளர். அதாவது உங்க வெற்றிகளை மட்டும் ஒரு டூரிஸ்ட் மாதிரி மேலோட்டமா பார்த்துட்டு, ஓ அப்படியா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்காது. இதுக்கு சின்னதா ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க அவங்க கிட்ட, மச்சான் நான் ஆரம்பிச்ச புது பிசினஸ் இப்போ நல்லா போகுதுடா அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓ சூப்பர், உனக்கு ஞாபகம் இருக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அது படு தோல்வி அடைஞ்சது, அதுவும் இதே மாசத்துலதான் நடந்துச்சு. அப்போ நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட, அதெல்லாம் இப்ப நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. உங்க வெற்றியை விட அவங்களுக்கு உங்க தோல்விதான் அதிக சந்தோஷத்தை தருது அப்படின்றது இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும். இவங்க கிட்ட இருந்து உங்க சந்தோஷத்தை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அறிகுறி 5. வாய் பொய் சொல்லும், ஆனா அவங்க பாடி லாங்குவேஜ் பொய் சொல்லாது. நீங்க ஒரு கூட்டத்துல பாராட்டு வாங்கும்போது அல்லது மத்தவங்க உங்களை பத்தி பெருமையா பேசும்போது அந்த பொறாமப்படுற நபரோட உடம்பு ஒரு விதமான அசௌரியகத்தை வெளிப்படுத்தும். ஏன்னா மத்தவங்க உங்களை பாராட்டும் போது அவங்க மேல அட்டென்ஷன் குறையுது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. உங்களுக்கு அட்டென்ஷனும் பாராட்டும் கிடைச்சா அவங்களுக்கு ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்பட்ட மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கள நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொல்ற போற விஷயங்களை அவங்க செய்வாங்க. சீட்ல இருக்க முடியாம நெளிகிறது, நீங்க பேச பேச அவங்களால ஒரு இடத்துல நார்மலா இருக்க முடியாது, எதையுமே கண்டுக்காத மாதிரி அங்கிட்டும் எங்கிட்டும் பார்ப்பாங்க, கைகளை இறுக்கமா கட்டிப்பாங்க, ஒரு விதமான யோசனையில இருக்கிற மாதிரி கைய கட்டிக்கிட்டு ஒரே இடத்த முறைச்சு பார்ப்பாங்க, திடீர்னு போனை நோண்ட ஆரம்பிப்பாங்க. உங்களை பாராட்டும் போது அதை பார்க்க பிடிக்காம அதை கண்டுக்காம சம்பந்தமே இல்லாம போன்ல எதையாவது நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. உங்க மேல மத்தவங்களுக்கு இருக்கிற கவனத்தை திசை திருப்ப
அங்க ஒரு மொக்க ஜோக் அடிச்சு பேச்ச திசை திருப்புவாங்க. மொத்தத்துல மத்தவங்க உங்களை பாராட்டும் போது அவங்களால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. இந்த உடல் ரீதியான எரிச்சல் தான் அவங்க மனசோட உண்மையான வெளிப்பாடு. வாழ்க்கையில மேல போகணும்னு நினைக்கிற யாருமே இந்த 5 அறிகுறிகளை சாதாரணமா எடுத்துக்காதீங்க. ஏன்னா பொறாமை எப்போதும் வெளிப்படையா தெரியாது. அது நட்போட போர்வையில தான் வரும். ஒரு உண்மையான ரியல் சப்போர்ட்டர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்க தனியா இருக்கும்போதும் சரி, 4 பேருக்கு மத்தியில இருக்கும்போதும் சரி, உங்க வெற்றிய மனசார கொண்டாடுவாங்க. உங்க ரகசியங்களை என்னைக்குமே ஆயுதமா பயன்படுத்த மாட்டாங்க. நீங்க வளர்றதுனால அவங்க மதிப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்க மாட்டாங்க. கடைசியா ஒண்ணு சொல்றேன், உங்க எனர்ஜிய பாத்துக்கோங்க. எல்லார்கிட்டையும் உங்க அடுத்த பிளான சொல்லாதீங்க. உங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களை மட்டும் உங்க இன்னர் சர்க்கிள்ல வச்சுக்கோங்க. உங்களோட முன்னேற்றத்தை ஒரு அச்சுறுத்தலா பார்க்காம உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுற மனிதர்களை உங்களை சுத்தி வச்சுக்கிறதே உங்க வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. பி செலக்டிவ், ஸ்டே ஸ்மார்ட், ரீக்ளைம் யுவர் பீஸ். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.